வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 21 வியாழக்கிழமை அதிகாலை பதிவு. வானிலை அமைப்பு. ஏற்கனவே நேற்றைக்கு இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி சற்று விலகி இருகாற்று இணைவை கோடியக்கரை முனை மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தலைமன்னார் போன்ற இலங்கை பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இருகாற்று இணைவு சற்று தெற்கு நோக்கி இறங்கி இருக்கிறது, தென்கிழக்கு நோக்கி. இதன் காரணமாக இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழைக்கு இடைவெளி. நாளை நல்ல ஒரு முற்றிலுமான இடைவெளி. இன்றைக்கு கோடியக்கரை முனையை ஒட்டி பாக் ஜலசந்தி பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே டெல்டா மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். இந்த மேகம் சூழ்ந்த வானிலை மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே மழை பொழிவை கொடுத்தாலும் தூறலோ லேசான மழையோ ஒரு சில இடங்களில் இருந்துவிட்டு போய்விடும். அதுவும் வெயில் வந்த பிறகு, வெப்பம் உயர்ந்த பிறகு. பெருமழைக்கு வாய்ப்பில்லை, ஆனால் பெரும்பாலும் மழைக்கு வாய்ப்பில்லை. டெல்டாவிலே ஓரிரு இடங்களில் வாய்ப்புண்டு, அது உறுதி இல்லாத நிலை. மழை உறுதியாக பொழியும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடம் அகஸ்தியம்பள்ளி, கோடியக்கரை மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய தென்மேற்கே இருக்கக்கூடிய அளையாத்தி காட்டு பகுதி, கடினல் வயல், அகஸ்தியம்பள்ளி, கோடியக்கரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட மண்டபம், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி மட்டும்தான். இலங்கை இருகாற்று இணைவு இனிமேல் 2 நாளைக்கு இலங்கை மற்றும் இந்த இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியில் மட்டுமே இருக்கும் என்பதனால தமிழ்நாட்டிற்கு 2 நாட்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை. ஆனால் தென்கோடியில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட இடைப்பட்ட பகுதியாகிய மேற்கு தொடர்ச்சி மலை, மாஞ்சோலை, நாலுமூக்கு, ஊத்து, காக்காச்சி போன்ற பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இந்த குளிர்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து தென்மேற்கு நோக்கி போகும் பொழுது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு அங்கே மட்டும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ மழைக்கு வாய்ப்புள்ள பகுதி திருநெல்வேலி மாவட்ட, கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதி. அடுத்தபடியாக கன்னியாகுமரி முனை, அதாவது கிழக்கு முனை, அதாவது வங்கக்கடலோர பகுதி, அதே போல் தூத்துக்குடி கடலோர பகுதி உறுதி அல்ல, ஆனால் வாய்ப்பு இருக்கு, உறுதி அல்ல. ராமேஸ்வரம் பகுதி, கோடியக்கரை முனை பகுதி இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்புள்ள பகுதி. டெல்டாவில் படிப்படியாக இருக்கக்கூடிய இந்த மேகம் விலகும். நல்ல வெயில் மதியம் வந்துவிடும். வெயில் வந்த பிறகு ஒரு சில இடங்களில் கருமேகம் சூழ்ந்து தூறல் போடலாம், ஆனால் அது பரவலாக இருக்காது. நேற்று போல் அடைத்து கொண்டு கனமழை பொழிவெல்லாம் பொழிவதற்கு இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்தபடியாக சனி ஞாயிறு என்ன வானிலை? 23, 24 இந்த 2 நாளும் ஏற்கனவே விலகி சென்ற, அதாவது பரப்பில் பறந்திருந்த இந்த காற்று சுழற்சி சற்று குறுகி சற்று மேற்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் சனி ஞாயிறு 2 நாளும் தமிழ்நாட்டின் ஊடாக குளிர் மற்றும் வெப்ப நீராவியை ஏற்றும். வெப்ப குளிர் நீராவியை ஏற்றினாலும் வெப்ப நீராவியை விட குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கும் என்பதனால கடற்பகுதியெல்லாம் அதிகாலை மழையும், வெயில் வந்ததும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தெற்கே, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தெற்கே, சேலம் மற்றும் ஈரோடு, கோயமுத்தூர் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கேரள எல்லையோர கோயமுத்தூருக்கு தெற்கக்கூடிய மலை மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ஆங்காங்கே சென்னைக்கு கூட தூறல் கொடுக்கலாம். லேசான மேகமூட்டங்கள் உருவாக்கி நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கலாம். 23, 24 சனி ஞாயிறு அந்த மழை பொழிவு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, குளிர்காற்றோட மேக உற்பத்தி நடைபெறும். கடுமையான வேகமாக ஓடும் காற்றாக இருக்கும், அதாவது ஓடும் மேகமாக இருக்கும். வெயில் வந்ததும் அந்த மேகம் கீழ்மட்ட மேகமாக, அதாவது குறைந்த உயரத்தில் ஓடும் மேகமாக இருக்கும். அந்த ஓடும் மேகம் தூறலை கொடுத்து கொண்டே வடகிழக்கில் இருந்து, கிழக்கு வடகிழக்கு திசையில் இருந்து
தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி சென்று தென் மாவட்டங்கள் குமரிக்கடல் வரைக்கும் பயணிக்கும். அப்படி குமரிக்கடல் வரைக்கும் பயணிக்கும் பொழுது ஏற்கனவே நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய அதே இடமாகிய கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதியாம் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி இந்த பகுதியில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய பேச்சுப்பாறை அணை மற்றும் பாபநாசம் அணை எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதி மற்றும் அதன் மேல் பகுதியெல்லாம் மழை பொழிவை கொடுக்கும். 23, 24 நல்ல மழை காக்காட்சி, நாலுமுக்கு பகுதிகளுக்கு உண்டு. இதெல்லாம் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட அணைகளுக்கு சாதகமாக நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு சாதகமாக இருக்கும். ஏற்கனவே அணைகள் எல்லாம் நிரம்பி விட்டது. ஓகே, திருநெல்வேலி கன்னியாகுமரி. அடுத்தபடியாக 23, 24 தமிழ்நாட்டிலே அதிகாலையில் கடலோரமும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் தமிழ்நாட்டின் உள் மாவட்ட கடலோர மாவட்ட தென் மாவட்டத்திலே வேகமாக ஓடும் மேகமும் கீழ் அதாவது ரொம்ப தாழ்நிலை மேகமும் அதனால் தூறலும் குளிரும். அதிகாலை குளிரும், இரவு மாலை வந்துவிட்டால் குளிரும், நள்ளிரவு குளிரும், பொழுது விடிந்ததும் குளிரோடு சேர்ந்த ஒரு மேகமூட்ட வானிலையும் பிறகு மழை பொழிவும். 23, 24, 25 என்னாக போகிறது? வங்கக்கடலிலே ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி 23 காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி 24 நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் பொழுது குமரிக்கடல் அருகே நீடிக்க போகிற அந்த காற்று சுழற்சி விலகி போய்விடும். விலகி போய் அந்த நிகழ்வோடு இணைந்து விடும் என்பதனால 23, 24 சனி ஞாயிறு பெய்யக்கூடிய மழை 25 திங்கட்கிழமை விலகிவிடும். ஆக 3 நாளுக்கு மழை இல்லை. வரக்கூடிய அதீத மழை பொழிவுக்கு முன்பு 3 நாள் மழை இல்லை. அது இன்றைக்கு நாளைக்கு கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் தவிர்த்து இன்றைக்கும் நாளைக்கு, அதே போல மாஞ்சோலை தேயிலை அந்த பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லை பகுதி தவிர்த்து பிற பகுதி மழை இல்லை. 21, 22 இல்லை. 23, 24 ஆங்காங்கே இருக்கும். 25 இல்லை. 26 என்னாகும்? 25 மழை பொழிவை தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிரமடைந்து 24 நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதன் மிக விரைவாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது நாளொன்றுக்கு 2 ஸ்டெப் எடுக்கும். ஒரே நாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதே நாள் பிற்பகல்லையோ அல்லது அடுத்த 12 மணி நேரங்கள்லையோ அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், அடுத்த 12 மணி நேரத்தில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அடுத்த 12 மணி நேரத்தில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அடுத்த 12 மணி நேரத்தில் அது புயலாகவும் ஃபின்சல் என்ற புயலாக உருவெடுக்கும். ஒருவேளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே ஃபின்சல் புயலாக தீவிரமடையாமல் இருந்தால் அது வட இலங்கை கடந்து ராமேஸ்வரம் பகுதியை நோக்கி நகரும். அப்படி வாய்ப்பு இல்லை, ஆனால் இருக்கிறது ஒரு வாய்ப்பு. ஆனால் அப்படி இல்லை. ஒரு சாதாரண தொடக்க நிலை புயலாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஃபின்சல். அது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து, இலங்கைக்கு பெரும் மழைப்பொழிவை கொடுத்து, டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டம் வழியாகவோ ஊடே திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் மாவட்டங்கள் ஊடாக புகுந்து சென்றோ அல்லது கடலூர் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி இடைப்பட்ட பகுதி வழியாகவோ கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமாக மாமல்லபுரத்திற்கு தெற்கே தான் கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு. மாமல்லபுரம் தானே, சென்னைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இருக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் கடந்தாலும் சரி சென்னைக்கு அதீத மழைப்பொழிவு உண்டு. பாக் ஜலசந்தி வழியாக கடந்தாலும் சென்னைக்கு அதீத மழைப்பொழிவு உண்டு. அது கடலூர் டெல்டா மாவட்டங்கள் வழியாக கடந்தாலும் சென்னைக்கு அதீத மழைப்பொழிவு உண்டு. அது மாமல்லபுரம் வழியே கடந்தால் சற்று காற்றுடன் அதீத மழைப்பொழிவு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நிகழ்வு 25 டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை தொடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 25 இரவு 26 செவ்வாய்க்கிழமை அதிகாலை அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கிவிடும். ஆகவே அந்த நிகழ்வு படிப்படியாக தீவிரமடையும். கரையோரமாக இருந்து கொண்டு தீவிரமடையும். இலங்கையை நெருங்கிய பிறகுதான் தீவிரமடையும். தீவிரமடைந்தாலும் அது காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இருக்காது என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப முன்வைக்கிறேன். கஜா புயலோடு ஒப்பிட்டு கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு தேவையில்லாத முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ளாதீர் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேவையான முன்னெச்சரிக்கை, காற்றின் வேகம் அறிந்து, மழையின்
வேகம் தீவிரமறிந்து அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள மட்டுமே அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கஜா புயலோடு ஒப்பிட்டு அதுபோல் இருக்கும் என்று தவறான ஒரு மனநிலைக்கு போய் நீங்களும் குழம்பி பிறரையும் குழப்பி பிறருக்கும் ஒரு தேவையில்லாத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு ஆழ்த்தி விடாதீர் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் வரக்கூடியது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது உறுதி. ஆரம்ப கட்ட முதல் நிலை தொடக்க நிலை பெயர் கொண்ட புயலாக இருந்தாலும் சாதாரண காற்று, உதாரணத்திற்கு 2008 ஏற்பட்ட ஒரு நிஷா புயல் போன்ற, அதாவது அதில் எப்படி இருந்துச்சு காற்று, நிஷா புயல் போன்ற ஒரு காற்றையும் நிஷா புயல் போன்ற மழை பொழிவையும் கொடுக்கலாம். ஆகவே நிஷா புயல் என்றால் நிஷா புயலில் நமக்கு இப்படி வெள்ளம் ஏற்பட்டது அப்படி வெள்ளம் ஏற்பட்டது என்று கற்பனைக்கு செல்லக்கூடாது. காற்று பாதிப்பிற்கும் மழைக்கு மட்டுமே நான் உதாரணம் வழங்குகிறேனே தவிர அப்பொழுது இருந்த இயற்கை அமைப்பு வேறு, இப்பொழுது இருந்த இயற்கை அமைப்பு வேறு. கால்வாய் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே நன்றாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்கள் நீங்களே ஆக்கிரமித்து அதை தடுத்திருக்கிறீர்கள். அது உங்களுக்குத்தான் புரியும். ஆகையின் காரணமாக அதாவது நவம்பர் 26 அதிகாலை முதல் தொடங்கும் மழை நவம்பர் 30 வரை கூட மழை பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் தொடர் கன மிக கன அதிகன மழை பொழிவு கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் இடைப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்திற்கு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது அண்டை மாவட்டமாகிய காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் அரியலூர், அதே போல கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை சற்று தீவிரமாகவே கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிறகு இந்த நிகழ்வு கரை கடக்கும் இடம் இடைப்பட்ட பகுதி மட்டும் அறிவித்திருக்கிறேன். அதாவது டெல்டா மாவட்டங்கள் வழியாகவோ அல்லது விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மாவட்டங்கள் வழியாகவோ இருக்கலாம். எது எப்படி கரை கடந்தாலும் தயவு செய்து காற்று அச்சத்தை போக்கிவிடுங்கள். எதற்காக இந்த வழித்தடம் அமைக்கிறேன் என்றால் உள் மாவட்ட மக்கள் மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வழித்தடம் மாறினால் நமக்கு மழை கிடைக்காது என்ற மனச்சோர்விலே படுத்து உறங்கி விடுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆகவே இந்த வழித்தடத்தை அமைத்தால் தான் அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக இந்த நிகழ்வு கரை கடந்ததும் நேராக உள்ளே நுழைந்ததும் அப்படியே வடமேற்காக சென்று விடாது. கரையேறியதும் உடனடியாக மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பிவிடும். உதாரணத்திற்கு டெல்டாவிற்கு வடக்கே கரை கடந்தாலும் இடைப்பட்ட பகுதியாக வரையறுக்கப்பட்ட பகுதி வழியாகத்தான் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி திரும்பினால் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கேரள வழியாக அரபிக்கடலுக்கு போகும். ஆந்திராவிற்கோ கர்நாடகாவிற்கோ அப்படியே நுழைந்து வடமேற்காக சென்று விடாது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இது அரபிக்கடலுக்கு சென்றாலும் 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே வானிலை துல்லியம் அறிய, வானிலை அப்டேட்ஸை தொடர்ந்து கவனித்து உற்று நோக்கி முழுமையாக கேட்டு முழுமையாக புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், திட்டமிட்ட முன்னெச்சரிக்கை போன்ற பணிகளை மேற்கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அச்சம் பீதி தவிர்த்திடுங்கள், காற்று பயத்தை போக்கிடுங்கள். அதீத மழை பொழிவு இருக்கிறது என்பதை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மழை பொழிவுதான் நம் ஏரி குளங்களை நிரப்பும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட மழை பொழிவுதான் ஏரி குளங்களை நிரப்ப முடியும். ஏரி குளங்களை நிரம்ப வேண்டும் எதிர்பார்க்கும் நீங்கள் இந்த நிகழ்வை வரவேற்போம். ஆனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்பட போகிற அந்த கூடுதல் மழை பொழிவை வடிய விடுவதற்கு முன்னெச்சரிக்கையாக இருப்போம். அதாவது வடிகால் வசதிகளை சீர் செய்து ஆயத்தத்துடன் இருப்போம் என்பதை மட்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு நாளைக்கு மழை வாய்ப்பு இல்லை, கடல் ஓரம் மட்டுமே. 23, 24 தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வேகமாக ஓடும் மேகம். 25 இடைவெளி, 26 அடுத்த நிகழ்வு நெருங்கி தீவிரம். இணைந்தே இருங்கள். நன்றி.